1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு கையில கொடுத்து படிங்க சிஸ்டர். நைட்டு வந்தோன்னா படிக்கணும்னு ஆர்வம். அந்த புக்ல என்னதான் இருக்குன்னு பாக்கலாம். ஏன்னா நிறைய படிச்சிருக்கேன். சஷ்டி நோக்க சரவண பவனார் எல்லாம் படிச்சிருக்கேன். விநாயகர் அகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதற்கு கவசம் எத்தனை தெய்வங்களும் அத்தனை எல்லாமே மனப்பாடமா சொல்லுவேன். நான் எல்லாமே தெரியும். ஆனா இந்த புக்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சோ அந்த புக்கை பிரிச்சு படிக்கிறேன். அப்ப இந்த 300க்கு மேல வரும். எங்களுக்காக பரிகசிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், ஜனங்களால் அவமதிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்ட ஸ்தோத்திரம். நம்ம தான் அக்கிரமக்காரர், அவரு அக்கிரமக்காரர் எண்ணப்பட்டாராம். அப்பதான் எனக்கு அப்படியே அழுக வருது பாருங்க. அப்போ இந்த உலக மக்களுக்காக சிலுவையில மரிச்ச ஒரு தெய்வம் இருக்கா. இந்த தெய்வத்தை இத்தனை வருஷமா நான் தெரிஞ்சுக்காம போட்டேன் அப்படின்னு அன்னைக்கு தூக்கி போட்டேன் சிஸ்டர். எல்லாத்தையுமே எனக்கு இந்த இயேசு ஒருத்தர் போதும் அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவர் நான் ஏத்துக்க ஆரம்பிச்சேன். நானே தான் ஆண்டவர் உள்ளத்துல கொடுத்த அந்த வாஞ்சையின்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாராம். சோ அன்னைக்கு அவரை ஏத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த 12வது வருஷம் போயிட்டு இருக்கு சிஸ்டர். ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.